श्रीमते श्रीवराहमहादेशिकाय नमः। श्रीमते रङ्गरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते वेदान्तरामानुजमहादेशिकाय नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। श्रीमते भगवते भाष्यकाराय महादेशिकाय नमः। श्रीमते भकुलभूषणमहागुरवे नमः। श्री तरंगमगनंदिनी हेमाब्जनायिका समेत श्री देवनाथ परब्रह्मणे नमः। श्री अलर्मेल मंगा नायिका समेत श्री श्रीनिवास परब्रह्मणे नमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां जदाहृति। சீரொன்றுதோ புலு திருவேங்கடமுடையான் பாரொன்றச் சொன்ன படமொழியுள் ஓரொன்று தானே யமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப் போமளவும் வாழ்வு. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. இந்த ஜீவாத்மாக்களெல்லாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறது. ஏதோ ஒரு சுகுத விசேஷத்தாலே யதாசக்தி கைங்கரியம் எத்கித்து கைங்கரியம் மட்டும் பிராப்தமாகிறது இந்த அவதாரத்தில் நமக்கெல்லாம். அதிலே சில சுகுதங்கள் நமக்கு கிடைக்கிறதுன்னு சொன்ன சுவாமி தேசிகன். இதில் சுகிருதம்னா என்ன சுகிருதம்? அபுத்திபூர்வமான புண்ணியம், அது ஒரு சுகிருதம். யாதர்ச்சிகம் சாமானிய புத்தி துவாரா ஏற்படுறது, அது ரெண்டு. ஆனுஷங்கிகமான சுகிருதம், பிராசங்கிக சுகிருதம் சொல்லிட்டு ஒரு 5 விதமான சுகிருத விசேஷங்களை சுவாமி தேசிகன் இந்த தயாசதக என்ற கிரந்தத்திலே 74வது பாசுரத்திலே நமக்கெல்லாம் சாதிச்சார். நாம் பண்ணுகிறதான எத்கிஞ்சு சுகிருதத்தினாலே நமக்கு பெரிய புருஷார்த்தத்தை எல்லாம் அந்த திவ்ய தம்பதிகள் தயை என்ற குணத்தாலே நமக்கெல்லாம் கொடுக்கிறா அப்படின்னு சொல்றார். பெரிய புருஷார்த்தம்னா மோட்ச பலம்தான் இந்த பெரிய புருஷார்த்தம் இங்கே அப்படின்னு 74வது ஸ்லோகத்திலே சுவாமியாலே சாதிக்கப்பட்டது. இங்கே 75வது ஸ்லோகத்திலே சில முக்கியமான விஷயங்களை நமக்கெல்லாம் கோடிட்டு காட்டுற சுவாமி தேசிகன். அதிவிதி சிவைஸ்வர்யாத்மனுபூதி ரசைர்ஜனாத் அகிருதயமிகவோ வச்சந்த ஈஷாம் அசங்கதசார்த்தினி திஷித ஜனனா தீர்த்தஸ்நானக்ரமக்ஷபிதைனசாம் விதரசி தயே வீதாதங்க விஷாத்ரிபதேஹே பதம் அப்படின்னு அதிவிதி சிவைஸ்வர்ய ஆத்மா அனுபூதி ரசை ஜனாதுன்னு முதல் வரி கொடுத்துருக்கார் நமக்கு. இதில் என்னன்னாக்கா எத்தனையோ பலன்கள்லாம் இருக்குது லோகத்தில். ஏகப்பட்ட ஐஸ்வர்யங்கள் இருக்குது. ரொம்ப வசதியான எதுன்னா பிரம்மருத்ராதிகள் அவளை போல நம்ம ஆகணும்னு ஒரு ஆசை சில பேருக்கு. அதை காட்டிலும் மேம்பட்டது ஐஸ்வர்ய கைவல்யங்கள்னு. கைவல்யம்னா ஆத்ம தரிசனம்னு பேர். நம்ம ஆத்மாவுள்ளே இருக்கக்கூடிய பிரம்மத்தை நாமே நம்மளுடைய தபோபலத்தாலே பார்த்து ஆனந்திப்பது தான் கைவல்யம்னு சொன்னால் அதுதான் மோட்சம்னு சில சித்தாந்தங்கள் சொல்கிறா. ஆனால் அதை நம்ம சம்பிரதாயத்தில் ஒத்துக்கிறது இல்லை. இந்த ஜீவன் அதை தான் ஆசைப்படுறது அப்படின்னு பெருமாளும் பிராட்டியும் நினச்சி நம்ம போகிற வழியிலே நம்மளுக்கு அந்த ஆனந்தங்களை கொடுக்குறா. ஏன்னா பக்தியோகம் பண்ணி பெருமாளை அடைவதானது என்பது ஆத்ம தரிசனம், ஆத்ம சாட்சா்காரம் பண்ணி தது அனந்தரம் புனகாதை ஆவர்த்தி பண்ணி பிரம்மத்தை பார்ப்பது தான் மோக்ஷம்னு சொல்கிறோம். ஆனால் கலியுக தர்மமானது சரணாகதி ரூபத்தை கொண்டு வந்துட்டான் நம்ம பெரியவா. ஆனால் பெருமாள் என்ன பண்ணுறார்? இவன் சரணாகதி பண்ண மாட்டேன்றான். அதனால இவனை அவன் செல்லுகிற வழியிலே சென்று நாம் திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்பதை மனதிலே வாய்ந்து
நாம் ஆசைப்படுவதையெல்லாம் எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ணுறார். எப்படி ஒரு புண்ணிய நதியிலே நாம் தீர்த்தமாடினாக்கா நம்முடைய பாபம் கழிவது போலே நமக்கெல்லாம் ஐஸ்வர்ய கைவல்யாதிகளை போகங்களை கொடுத்து அதன் மூலமாக இன்னும் மேலும் வைராக்கியத்தை உண்டு பண்ணி அதிலிருந்து விடுபட்டு புனகா எம்பெருமான் திருவடியை நாம் அடைகின்ற பக்குவத்தை இந்த தயாதேவி கொடுக்கிறா அப்படின்னு சொல்கிறார். ஆஹிருதயம் அப்படின்னு சுவாமி ஆரம்பித்து இங்கே ஒரு அற்புதமான விஷயம் சாதிச்சிருக்கார். தெரியாமலே ஆசை காட்டி இழுத்து வந்துன்னு போட்டிருக்கா வியாக்கியானத்தை. அப்படின்னா இந்த விஷயம் நம்ம புண்ணியம் பண்ணுறோம் என்பது தெரியாமலே பண்ண வச்சு நாம் விரும்புகின்ற விஷயத்தையே நமக்கு கொடுத்து அதன் மூலமாக அதுலேயும் ஒரு நிஷ்டை ஏற்படுத்தி அந்த நிஷ்டையிலும் இது அல்பமானதுக்கு நம்ம போய் ஆசைப்பட்டுட்டோமே, இதை விட பரம புருஷார்த்தம் பெருமாள் திருவடிதானே என்பதை நமக்கு தங்களுடைய அனுகிரக புத்தியாலே அனுகிரக விசேஷத்தாலே காட்டி கொடுக்கிறார். நம்ம ஜீவாத்மாவுடைய விஷயமே ஒரு அல்பத்துக்கு தான் ஆசைப்படுறோம். அதுதான் வானாம் சொல்லிட்டு சொன்னார். எனக்கு மோட்சம் கூட வானாம் அர்ச்சையில் ஆசைப்பட்டார் ஒரு ஆழ்வார் கலியன். இந்திரலோகமாலும் அப்படி வந்தாலும் எனக்கு வேண்டாமல் தொண்டெடுப்பிடுகள் சாய்ச்சார். ஆனால் பெருமாள் என்ன பண்ணுறான், ஏதோ என் சிஷ்யன் ஆசைப்படுறான் அப்படின்னு பெருமாள் திருவுள்ள பற்றி நம்மாழ்வார் சொன்னபடி எதிர் சூழல் புக்கு எனைத்தோ விரப்பம் எனக்கே அருள்கள் செய்யன்னு திருவாய்மொழியை சாய்ச்சார். நாம் செல்லுகின்ற வழியிலே சென்று பெருமாள் தய என்ற குணத்தாலே நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்து டவால முன்னாடி வந்து நிறுத்து அணைச்சி பின்னாடி இழுத்துட்டு வந்துடுவார் வைகுண்டத்துக்கு. அதுதான் பெருமாளுடைய செய்கைன்னு சொல்கிறான். அவனுடைய லீலா வினோதங்கள். நாம் செல்லுகின்ற வழியிலே சென்று நாளடைவிலே நமக்கு அந்த வழி சரியான வழி இல்லை என்பதை எடுத்து காட்டி எப்படி நம் பெரியோர்கள் சென்ற வழியிலே தான் நல்ல கதி கிடைக்கும்னு நமக்கு உணர வச்சு அந்த மோட்ச சாம்ராஜ்யத்துக்கு நம்மை அழைத்து செல்லுகிறதான ஒரு விஷயத்தை இந்த தயாதேவி இந்த பல தசையிலும் நமக்கு பல உபகாரம் பண்ணுறான்னு சொன்னார். இது எப்படிப்பட்டதுன்னு நாம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த மார்க்கம் நாம் செல்லுகின்ற மார்க்கம் தவறுன்னு காட்டுறா. அதுக்கு எப்படின்னா நம்ம கங்கையிலே ஒரு தீர்த்தமாடும்போது நல்ல புண்ணிய நதிகளிலே ஸ்நானம் பண்ணும்போது நம்மளுடைய பாபம் எப்படி தீர்ந்து போகிறதோ பெரியவா சொல்வா, ஆச்சாரிய அனுகிரகத்தில் போய் சேது ஸ்நானம் பண்ணிட்டுவான்னு சொல்லுவா. அப்போது சங்கல்பம் பண்ணிட்டு சேது ஸ்நானம் பண்ணும்போது உன் பாவம் மொத்தம் தொலைகிறதுப்பா, அதுக்கோசம் ஸ்நானம் பண்ணுறேன்னு சங்கல்பம் பண்ணி பண்ணுறோம். அது அவகாக ஸ்நானம்னு பேர். இதுக்கு அதை பண்ண உடனே ஒரு புண்ணிய தீர்த்தத்தினுடைய ஸ்பரிசமானது நம்ம தேகத்தில் ஏற்படுறது. அந்த மகிமையினுடைய ஒரு பலத்தாலே இந்த ஜீவாத்மாவாக நாம் என்ன பண்ணுறோம்னா நமக்கு தெரியாமலே நம் பாவம் கழிஞ்சு போகும்படியாக அந்த புண்ணிய தீர்த்தம் பண்ணுறது. அது துவாரா நமக்கெல்லாம் ஒரு நல்ல பலன்களை கொடுத்து இந்த தயாதேவி மெல்ல மெல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நீ ஆசைப்படுற பலன்லாம் அனித்தியமானது, அது நித்தியைஸ்வர்யம் கிடையாது. நித்தியைஸ்வர்யமான எதுனா சாட்சாத் எம்பெருமான் தான். அந்த நித்தியைஸ்வர்யம் எங்கே இருக்குன்னா பரவதத்திலே இருக்கு. அந்த பரவதத்துக்கு நீங்கள் போக வேணும்னா ஆச்சார சம்பந்தம் வேண்டும். அந்த ஆச்சார சம்பந்தம் இருந்ததுன்னா சரணாகதி நீ பண்ணிப்ப. அந்த சரணாகதி பண்ண வியாஜத்தாலே தேக அவசானத்தின் போது எம்பெருமானே உன்னை வைகுண்டத்திலே கொண்டு சேர்த்துருவான். அதுக்கு சரணாகதி பண்ணு, அதுதான் உபாயம். அப்படி என்பதை நமக்கெல்லாம் தயாதேவி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லோகத்தினுடைய பற்று அரும்படி செய்து எவனொருவன் விவாகத்துக்கோசரம் காத்து கொண்டிருக்கிறதான ஒரு புருஷன் இருக்கான, எனக்கு கல்யாணமாக போதும்னு நினச்ச ஒரு புருஷன் இருக்கான, அவனை போலே நாம் எம்பெருமானை ஆத்ம விவாகம் பண்ணிக்கொள்ளப் போகிறோம். நமக்கு
அந்த அந்தமிலா பேரின்பமான வைகுண்ட பிராப்தி கிடைக்க போது என்று எண்ணும்படியான ஒரு ஸ்திதியை இந்த தயாதேவி நம்ம மனசில் விதைச்சு அல்ப பலங்களுக்கு ஆசைப்படாமல் நம்மளை ஆக்கி எம்பெருமான் திருவடிவாரத்துக்கு செல்லும் ஒரு மார்க்கத்தை, ஒரு தரிசனத்தை நமக்கெல்லாம் அற்புதமாக காட்டும்படியாக செய்கிறாள் இந்த தயாதேவின்னு சொன்னார். விதரசி தயே வீதாதங்க விஷாத்ரி பதேஹே பதம் அப்படின்னு சுவாமி தேசிகன் ரொம்ப அற்புதமாக இந்த 75வது ஸ்லோகத்தில் காட்டுறார். இங்கே அல்ப பலங்களை அகற்றி எந்த ஒரு ஐயம் சம்சயம் இல்லாமல் நம்ம மனசில் கூட பயத்தையும் வெளியில் கொண்டு போட்டுடுறா பிராட்டி. ஸ்ரீனிவாசன் என்னை ரட்சிப்பான் என்ற ஒரு மகாவிஸ்வாசத்தையும் நம் மனதிலே ஏற்படுத்தி அதன் மூலமாக ஸ்ரீனிவாசன் திருவடியை தொட வைத்து அவன் திருவடியில் சரணாகதி பண்ண வைத்து அந்த உயர்ந்த புருஷார்த்தமான மோட்ச பலத்தை அளிப்பதற்கு இவளே நமக்கு ஒரு பெரும் உதவியாக கருவியாக இருக்காள். நம்ம மனசை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் திருவடியை நோக்கி திருப்பி அதே டயத்தில் நம்ம கேட்டதையும் கொடுக்குறா. நம்ம கேட்டு வாங்கின்ற வஸ்து அனித்தியம்னு புரிய வைக்கிறா. அப்போ புரிய வச்சு எது நித்திய வஸ்து என்பதை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்பதை மனசிலே உட்கார்ந்து நமக்கு திருத்தி பணிகொண்டு நம்ம எல்லாம் சீனிவாசனுடைய திருவிடையை நோக்கி செலுத்துகிறாள் அப்படின்னு பெரிய வியாக்கியானம் பண்ணிருக்கா. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.